பொதுவா ஒரு போட்டியில ஜெயிச்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கு பாராட்டு தான் கிடைக்கும். ஆனா இங்க போட்டியில ஜெயிச்சதுக்கு அப்புறம் பாராட்டு கூடவே நிறைய எதிர்ப்புகளும் அவங்க மேல கோர்ட்ல வழக்கும் பதிவாகுது. ஆனா அவங்களோட அந்த ஒரு வெற்றி நாளடைவுல அந்த எதிர்ப்புகளையும் வழக்குகளையும் மறைய வச்சு அவங்கள உலக அளவுல பிரபலமாக்கி உலகத்தோட ஒரு லக்ஸுரி கம்பெனியா மாற உதவுது. ஆக்சுவலா அந்த கம்பெனி வேற எதுவும் இல்ல, நம்ம ஃபெராரி தான். அவங்க 1957ல ஃபேஸ் பண்ண ஒரு பினான்சியல் ஸ்ட்ரகிளையும் அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் என்சோ ஃபெராரி ஒரு பர்சனல் லைஃப்ல ஃபேஸ் பண்ண ஸ்ட்ரகிளையும் பேஸ் பண்ணி எடுத்த ஃபெராரிங்கிற ஒரு பயோபிக் மூவியோட ஸ்டோரியை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல ஒரு ட்ரெயின்ல இருந்து நிறைய ரேசர்ஸ் இறங்கி இட்டலிக்கு வராங்க. இதை என்சோ ஃபெராரிக்கு தெரிய வைக்க அங்க இருந்த ஒருத்தர் அவர் வீட்டுக்கு கால் பண்றாரு. ஆனா அதை எடுத்து பேச அவர் அங்க இல்ல. ஆக்சுவலா அந்த சமயத்துல இரண்டாவது உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபெராரி கம்பெனி லக்ஸுரி கார்ஸை சேல் பண்ண ரொம்பவே சிரமப்பட்டிருக்காங்க. அதை சரி பண்ணி சேல்ஸ் அதிகரிக்க அப்ப பிரபலமா பேசப்பட்ட 1000 மைலுக்கு இட்லியை சுத்தி வர மில்லி மில்லியா ரேசர் ஜெயிக்கிறதுக்காக புது மாடல் கார்ஸை ஃபெராரி கம்பெனி உருவாக்கி இருக்காங்க. கூடவே அந்த சமயத்துல இத்தாலியில ஃபெராரிக்கு காம்படிஷனா இருந்த மெசராட்டி கார் கம்பெனி அவங்களும் சேல்ஸ் அதிகரிக்கிறதுக்காக புது மாடல் கார்ஸோட வெளியூர்ல இருந்து திறமையான ரேசர்ஸோட மில்லி மில்லியா ரேஸ்ல கலந்துக்கிறாங்க. அந்த தகவலை ஹீரோ என்சோ ஃபெராரிக்கு தெரிய வைக்க ட்ரை பண்ணும்போது தான் அவர் வீட்ல இல்ல. கொஞ்ச நேரம் கழிச்சு என்சோட வைஃப் அந்த கால் எடுத்து பேசிட்டு ஹீரோ எங்கன்னு தேடுறாங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோ என்சோ அவர் லவர் வீட்ல பெட்ல இருந்து எழுந்து அவங்களுக்கு பிறந்த குழந்தைக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு காரை வீட்ல ஸ்டார்ட் பண்ணா அவங்க எழுந்துருவாங்கன்னு காரை கொஞ்ச தூரம் தள்ளிட்டு வந்து காரை ஸ்டார்ட் பண்ணி அவர் வீட்டுக்கு போறாரு. அப்ப ஒரு சிக்னல்ல நிக்கிறப்ப இந்த ஒரு ரேசர் ஹீரோ கிட்ட அறிமுகமாக ட்ரை பண்றாரு. ஆனா ஹீரோ அவரை கண்டுக்காம வேகமா வீட்டுக்கு போறாரு. இந்த ஒரு ரேசரை ஞாபகம் வச்சுக்கோங்க, இவர் பண்ண ஒரு சம்பவம் தான் ஃபெராரிக்கு நிறைய வழக்குகள் வர ஒரு காரணம். ஒரு வழியா ஹீரோ அவரோட வீட்டுக்கு வந்துடுறாரு. ஆனா அவர் வந்த உடனே ஹீரோட வைஃப் துப்பாக்கியால ஹீரோவை மிரட்டுறாங்க. நீ யார் கூட வேணா அஃபேர் வச்சுக்கோ, ஆனா விடியறதுக்குள்ள வீட்டுல இருக்கணுங்கிறதா டீலுங்கிறத அவருக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக சுவர்ல ஒரு தடவை ஷூட் பண்றாங்க. உடனே ஹீரோ அவங்கள்ட்ட இருக்க துப்பாக்கியை வாங்கிட்டு என்னாச்சுன்னு கேக்குறாரு. அவங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வந்த தகவலை சொல்றாங்க. ஹீரோ உடனே அவர் கம்பெனியோட பெஸ்ட் டிரைவருக்கு கால் பண்ணி ரேஸ் பிச்சுக்கு வர சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் ட்ரைனிங்காக ரேஸ் பிச்சுக்கு போறதுக்கு முன்னாடி அவர் வைஃப அவங்களோட பையனோட கல்லறைக்கு போக கூப்பிடுறாரு. ஆனா அவங்க காலையில நடந்த பிரச்சனையால அவரோட வரலன்னு சொல்றாங்க. அதனால ஹீரோ தனியா அவர் பையனோட கல்லறைக்கு போய் கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பேசிட்டு அவர் சர்ச்சுக்கு கிளம்புற சமயத்துல ஒரு வைஃப் தனியா அவங்க பையனோட கல்லறைக்கு வராங்க. ஹீரோ அவங்களை கண்டுக்காம அவர் சர்ச்சுக்கு போறாரு. கரெக்டா அந்த சமயத்துல ரேஸ் ட்ராக்ல மெசராட்டி கம்பெனி அவங்க கூட்டிட்டு வந்த புது ரேசர் மூலமா ஒரு புது ரெக்கார்ட்ல ரேஸ முடிக்கிறாங்க. இந்த பக்கம் ஹீரோ சர்ச்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அவங்க ரெக்கார்ட பத்தி தெரிஞ்சுக்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க ரெக்கார்ட பிரேக் பண்ண அவரோட ரேசர் மூலமா தொடர்ந்து ட்ரை பண்றாரு. அந்த சமயத்துல ஹீரோ கிட்ட சிக்னல்ல பேச முயற்சி பண்ண அதே ரேசர் மறுபடியும் ஹீரோ கிட்ட பேச வராரு. உங்களுக்கு ஏதாவது ரேசர் தேவைப்பட்டா என்ன கன்சிடர் பண்ணுங்கன்னு கேக்குறாரு. ஆனா ஹீரோ எனக்கு தேவைப்படாதுன்னு சொல்லி முடிக்கிற சமயத்துல ரெக்கார்ட பிரேக் பண்ண தொடர்ந்து ரேஸ் பண்ணிட்டு இருந்த அவரோட ரேசர் ட்ராக் ஓரத்துல இருக்க திட்டுல மோதி ஆக்சிடென்ட் ஆகிடுது. அதை பார்த்த உடனே ஹீரோ கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு அந்த புது ரேசரை கம்பெனில வந்து பார்க்க சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ நேரா அவர் லவர் வீட்டுக்கு போறாரு. அப்ப அவர் லவர் அவங்க பையன் தான் பேருக்கு பின்னாடி யார் பேரை போறதுன்னு கேக்குறான்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க கல்யாணம் பண்ணாதால அவர் பையன் அப்பா குடும்ப பேரை போடுறதா இல்ல அம்மா குடும்ப பேரை போடுறதான்னு கேக்குறான்னு ஹீரோ கிட்ட அவங்க சொல்றாங்க. ஹீரோ கொஞ்ச நேரம் யோசிச்சுக்கிட்டு இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும்னு சொல்றாரு. ஏன்னா அவருக்கு இன்னொரு குழந்தை இருக்க விஷயம் அவர் ஒய்ஃபுக்கு தெரியாது, தெரிஞ்சா அவங்க வருத்தப்படுவாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாம மறைச்சு வச்சிருப்பாரு. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் வீட்டுக்கு வந்துறாரு. அங்க வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த ரேஸ் ட்ராக்ல தொடர்ந்து ரேஸ் பண்ணி ஆக்சிடென்ட் ஆனவர் இறந்துறாருன்னு தெரிய வருது. அவர் குடும்பத்துக்கு இழப்பீடு கொடுக்கணுங்கிறதுக்காக அவர் ஒய்ஃபு கிட்ட கொஞ்சம் பணம் கேட்கிறாரு. ஏன்னா அந்த டைம்ல அவங்களும் அந்த கம்பெனில பாதிக்கு பாதி ஷேர் ஹோல்டர். அதனால அந்த கம்பெனி சம்பந்தப்பட்ட எல்லா முடிவுகளுக்கும் அவங்களும் சம்மதிக்கணும். அண்ட் அவங்களும் பணம் கொடுக்க ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஒரு ஒய்ஃபு கிட்ட இந்த ரேஸ்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் சேல்ஸ் அதிகரிக்கும், அப்ப நிறைய கார்ஸை மேனுஃபேக்சர் பண்ணணும், அதுக்கு பணம் இல்லாததால ஒரு கார் கம்பெனியோட டை அப் பண்ணலாம்னு அட்வைசர் ஐடியா சொல்றாங்க. ஆனா அதுக்கு கம்பெனி முழுசா என் பேர்ல இருக்கணுமா, அதனால உன்னோட ஷேர்ஸ் எனக்கு வேணும்னு சொல்றாரு. உடனே ஒரு ஒய்ஃப் இந்த ரேஸ் மூலமா எதுவும் மாறாது, அதுக்கு செலவு பண்றதால கம்பெனி நஷ்டத்துல தான் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. அப்படியே ஒரு கட்டத்துல அவங்க அந்த ஷேர்ஸை எழுதி கொடுக்க ஒத்துக்கிறாங்க. அதுக்கு பதிலா ஒரு பெரிய தொகைக்கான செக்ல ஹீரோ கிட்ட கையெழுத்து கேக்குறாங்க. ஹீரோவும் தரேன்னு சொல்றாரு. ஆனா அந்த பணத்தை அவர் சொல்ற வரைக்கும் வித்ட்ரா பண்ணக்கூடாதுன்னு ஒரு கண்டிஷனையும் வைக்கிறாரு. அவங்களும் அதை ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் இழப்பீடு பணத்தை இருக்க பேங்க் போய் பணத்தை வித்ட்ரா பண்ணிட்டு வரப்ப ஹீரோட லவரை பத்தி அவங்களுக்கு தெரிய வருது. அவங்க நேரா ஹீரோட லவர் வீட்டுக்கு போறாங்க. அப்ப வீட்டுக்குள்ள ஒரு குழந்தை விளையாடுற சத்தம் கேட்ட உடனே வெளியவே நின்னுறாங்க. அப்ப சைடுல ஒரு பொம்மை கார் இருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கா கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சு உடனே அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஹீரோ ரேஸ்ல ஓட்ட போற புது மாடல் கார்ஸை பிரஸ்ல அறிமுகப்படுத்திட்டு நைட்டு வீட்டுக்கு வராரு. அங்க அவரோட ஒய்ஃப் ஹீரோட லவர் வீட்டுல பார்த்த பொம்மை காரை எடுத்து வந்திருப்பாங்க. ஆனா ஹீரோ அந்த காரை கவனிச்சிருக்க மாட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க அந்த காரை காட்டி ஹீரோ கிட்ட அவர் லவரை பத்தி விசாரிச்சாங்களா இல்லையாங்கிறத அடுத்த பாட்டுல பார்ப்போம். அடுத்த பாட்டு பாக்குறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.